ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அடுத்த டெஸ்ட். ஆஸ்திரேலியாவுக்கு வந்திறங்கிய முதல் மேட்சிலேயே மொத்த வித்தையையும் இறக்கிய நடராஜன். பிசிசிஐ வைத்த நம்பிக்கை வீண் போகல. ஸ்தம்பித்து போன ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள். அதாவது தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரில் இந்திய அணி விளையாடி வருகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே 2 போட்டிகள் முடிவடைந்துவிட்டது. இதில் முதல் போட்டியில் இந்திய அணியும், இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலியா அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது. இதனால் இந்த தொடரில் தற்போது 1-1 என்ற சமநிலையில் இந்த இரு அணிகளும் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த தொடரில் ஆரம்பத்தில் இந்திய அணி சிறப்பாக தொடங்கினாலும் இப்போது உள்ள சூழ்நிலையில் இந்திய அணியின் நிலைமை கவலைக்கிடமாகத்தான் உள்ளது. அதற்கு காரணம் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி படு மோசமாக விளையாடி தோல்வியை தழுவியிருந்தது. இதனால் இந்திய அணி இந்த இடத்திலிருந்து கம்பேக் கொடுக்க வேண்டுமென்றால் இந்திய அணிக்கு ஒரு புதிய உத்வேகம் கண்டிப்பாக தேவை. அதை புரிந்து கொண்டுதான் நம்ம நடராஜனை புதிதாக களமிறக்கி இருக்கிறது பிசிசிஐ. ஆமாங்க, அதற்கு காரணங்களும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆஸ்திரேலியா மைதானங்களில் சுழற்பந்து வீச்சு என்பது சுத்தமாக எடுபடாது. முழுக்க முழுக்க ஃபாஸ்ட் பவுலர்களுக்குத்தான் இந்த ஆஸ்திரேலியா பிட்ச் என்பது கை கொடுக்கும். அதே சமயம் இதற்கு முன்பு ஆஸ்திரேலியா மண்ணில்தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் நம்ம நடராஜன் அறிமுகமாகி அந்த தொடரில் சிறந்த பந்து வீச்சை வெளிப்படுத்தியிருந்தார். அதே சமயம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் நடராஜனின் பந்துவீச்சு என்பது மிகவும் நேர்த்தியாக இருந்தது. ஆக அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இப்போது மீண்டும் ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்ள நடராஜனை அழைத்திருக்கிறது பிசிசிஐ. அதே சமயம் அப்படியாக வந்த நடராஜன் தற்போது இவர் மீது பிசிசிஐ வைத்த நம்பிக்கையை 100% காப்பாற்றியும் இருக்கிறார். ஆமாங்க, இவர் ஆஸ்திரேலியா வந்தவுடனேயே ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பயிற்சி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி சார்பில் களமிறங்கியிருந்தார். அப்படி களமிறங்கிய இவர் வெறும் 4 ஓவர்கள் மட்டுமே வீசியிருந்தார். அப்படி 4 ஓவர்களை வீசிய இவர் மொத்தமாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதிலும் இவர் வீழ்த்திய ஒரு விக்கெட் என்பது கிரிக்கெட் உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. ஆமாங்க, சரியாக போட்டியின் 17வது ஓவரை நடராஜன் வீசும்போது அந்த பந்தை ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேனான ஸ்டீவ் ஸ்மித் எதிர்கொண்டார். அப்போது நடராஜன் வீசிய அதிவேக பந்தை தடுக்க நினைத்தார் ஸ்டீவ் ஸ்மித். அந்த சமயம் ஸ்டீவ் ஸ்மித்தின் பேட்டை உடைத்து கொண்டு ஸ்டெம்பையும் பதம் பார்த்தது நடராஜன் வீசிய அந்த ஒரு பந்து. இதை பார்த்த கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் ஒரு நொடி அதிர்ச்சியில் உறைந்துவிட்டனர். அந்தளவுக்கு சும்மா வெறித்தனமாக பந்து வீசியிருந்தார் நம்ம நடராஜன். ஆக மொத்தம் ஏற்கனவே முன்பு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் வெறித்தனமாக பந்து வீசி விஸ்வரூபம் எடுத்தது போல மீண்டும் இப்போதும் அதே அளவிற்கு விஸ்வரூப பந்து வீச்சை வெளிப்படுத்தியிருக்கிறார் நம்ம நடராஜன். அதற்கு இந்த ஒரு பந்தே சாட்சி. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் ஆடும் 11ல் நடராஜனுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.